அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் நம்ம தினமும் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரும் தேடலை பற்றினது. நாம் எல்லாரும் ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், இறைவனோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லி கோவில்களுக்கும் ஆத்மீக இடங்களுக்கும் மலைகளுக்கும் தேடி தேடி ஓடுறோம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இருக்கும் இடத்திலேயே இறைவனை உணரு அப்படின்னு பெரியவங்க சும்மா சொல்லலை. நாம் எதை தேடி வெளியே ஓடிக்கிட்டு இருக்கோமோ அது நமக்குள்ளேயே தான் இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் உள்வாங்கி வெளியிடுறது அந்த உங்களோட சுவாசம்தான் அந்த சிவன். இதே முதல்ல நம்ம முழுசாக நம்பணும். ஆனால் யதார்த்தத்தில் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா? இப்போது நிறைய பேர் ஒரு கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த பிரகாரத்தில் கொஞ்ச நேரம் கூட அமைதியாக உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் கூட தியானம் பண்ண மாட்டேங்கிறோம். அங்கேயும் உட்கார்ந்து வீட்டு விசேஷத்தை பற்றியும் நாட்டு விசேஷத்தை பற்றியும் பக்கத்து வீட்டுக்காரங்க கதையை பற்றியும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கோவிலுக்கு போகிறதே நம்ம மனசை அடக்கி அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உள்வாங்க தான். ஆனால் அங்கேயும் உலக கதை பேசிட்டு வந்துட்டு எனக்கு நிம்மதியே இல்லை, கடவுள் என்னை கைவிட்டார் அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? கோவிலுக்கே போனாலும் 5 நிமிஷம் அமைதியாக உட்கார தெரியாத நாம அப்புறம் எப்படி இருக்கிற ஒரு இடத்திலேயே இறைவனை தேட முடியும், இறைவனை உணர முடியும்? நாம் ஏன் இப்படி இருக்கோம் தெரியுமா நண்பர்களே? நம்ம ஓட்டம் முழுக்க முழுக்க உலக சுகபோகங்களே நோக்கியே இருக்குது. வீடு, வாசல், கார், பங்களா, நகைகள், ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னு இந்த உலக சுகபோகங்களுக்காக நாம் ஓடும்போது நம்ம சுவாசத்தை நாம் கவனிக்கிறதே இல்லை. பொருள் சேர்க்கணும், பணத்தை குவிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறியில் நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஈசனை நம்ம மொத்தமாக மறந்துடுறோம். அந்த ஈசன் எங்கேயோ வெளியில் இருக்காரு, தூரத்தில் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு நாம் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நாம் சேர்த்து வச்ச சொத்தும் பணமும் எப்பயாவது நமக்கு நிரந்தரமான நிம்மதியை தந்திருக்கா? ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிலநடுக்கமோ, ஒரு பெருவெள்ளமோ, இல்லை ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது நம்ம தேடி தேடி ஆசையாக சேர்த்து வச்ச அந்த பொருள்கள் எல்லாம் அப்போது நமக்கு தேவைப்படுமா? அந்த பணமும் காரும் நம்ம உயிரை காப்பாற்றுமா? கிடையாது. அந்த இயற்கை சீற்றத்தோட மரண பயம் வரும்போது நாம் எதை தேடி ஓடுறோம்? ஐயோ, இன்னும் ஒரு நிமிஷம் உயிர் வாழ மாட்டோமா, இன்னும் ஒரு மூச்சு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு அந்த ஒரு சுவாசத்துக்காகத்தான் நம்ம அலறோம், ஓடுறோம். அன்னைக்கு தேவைப்படுற அந்த சுவாசம் இன்னைக்கு நம்மக்கிட்ட இலவசமாக தாராளமாக இருக்கும்போது அதை நாம் ஏன் மதிக்க மாட்டேங்கிறோம்? நாம் சிவனை தேடி வெளியே ஓடும்போது நம்மோடு சேர்ந்தே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த சுவாசத்தை நாம் எப்போதாவது கவனிச்சிருக்கோமா? நமக்கே தெரியாமல், நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம தூங்கும்போது கூட நமக்காக உடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் நம்ம மூச்சு மட்டும்தான். அந்த மூச்சு நின்று போயிடுச்சுன்னா இந்த வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அப்போது இந்த உடம்பை, இந்த உயிரை இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த பேராற்றல் வேறு எங்கேயோ இல்லை, நம்ம மூக்கு வழியாக உள்ளே போயிட்டு வர்ற காற்றில் தான் இருக்குது. அந்த சிவனை தேடி நாம் ஏன் அலைகிறேன்? கோவிலுக்கு போய் உலக கதை பேசுகிற அந்த பழக்கத்தை முதல்ல மாற்றுவோம். ஒரே ஒரு 5 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையோட மொத்த ஓட்டத்தையும் நிறுத்துங்க. எந்த பதற்றமும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்தில் உட்காருங்க. ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த சுவாசத்தை ரொம்ப நிதானமாக பொறுமையாக கவனிக்க தொடங்குங்க. காற்று எப்படி உள்ளே போகுது, எப்படி வெளியே வருது அப்படின்னெல்லாம் உங்களோட முழு கவனத்தையும் அந்த மூச்சு மேலே மட்டும் வைங்க. அப்போ நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், அந்த உலக கதைகள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட சுவாசத்தை நீங்கள் கோர்ந்து கவனிக்க கவனிக்க உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். உங்களுக்குள்ளே கருணை வளர தொடங்கும். எப்போ உங்களுக்குள்ள கருணை வளருதோ அப்போது உங்களுக்குள்ளே இயற்கையை அழிக்க தோணாது. மரங்களை வெட்டவோ അല്ലെങ്കിൽ காடுகளை அழிக்கவோ பூமியை சுரண்டவோ உங்கள் மனசு இடம் தராது. எல்லா உயிர்களையும் உங்கள் உயிர்களைப் போல மதிக்க தோணும். வாய் பேச முடியாத அப்பாவி விலங்கினங்களை உயிர்களை கொன்று சாப்பிடணுங்கிற அந்த எண்ணமே உங்களுக்கு வராது. ஏன்னா மற்ற உயிர்களோட உடம்புக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறது அதே ஈசனோட சுவாசம்தான் என்கிற அந்த ஞானம் உங்களுக்கு வந்துடும். மனசு எப்போ எண்ணங்கள் இல்லாத ஒரு வெட்ட வெளியாக மாறுதோ அங்கே தான் உங்களால் அந்த சிவனை பார்க்க முடியும். சிவன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மலையிலேயோ அல்லது ஒரு சிலையிலேயோ மட்டும் இருக்கிற வடிவம் கிடையாது. அது உங்களுக்குள் இருக்கிற பேரமைதி. அது ஒரு பரவச நிலை, ஒரு ஆனந்த நிலை. நாம் கோபப்படும் போது நம்ம மூச்சு வேகமாக ஓடுது, பயப்படும் போது ஒரு மாதிரி பதற்றமாக ஓடுது. ஆனால் நம்ம அமைதியாக நம்ம மூச்சை கவனிக்கும் போது அந்த சுவாசம் சீராகுது.
அந்த சீரான சுவாசத்துக்குள்ளே தான் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியமே அடங்கியிருக்கு. சித்தர்கள் எல்லாரும் காடுகளுக்கு போய் தவம் பண்ணினது இதுக்கு தெரியுமா? வெளியில் இருக்கிற அந்த உலகத்தை மறந்து தங்களுக்குள்ளே ஓடுற அந்த பிராணவாயுவை, அதாவது அந்த சுவாசத்தை ஜெயிக்கிறதுக்காக தான். ஆனால் இன்றைக்கி நாம் வாழ்கிற இந்த பரபரப்பான வாழ்க்கையில் நம்ம காடுகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. காடுகளும் இல்லை, காடுகளுக்கு போவதுக்கு முடியாது. நீங்கள் இருக்கிற இடமே கைலாசம்தான். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பயணத்தில் கூட இருக்கலாம். எங்கே இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வரணும். எனக்குள்ளே ஓடுற இந்த மூச்சு தான் சிவன், இந்த சுவாசமே கடவுள் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை வரணும். நம்ம மனசில் ஏகப்பட்ட குழப்பங்களும் மன அழுத்தங்களும் வர்றதுக்கு காரணமே நம்மோட மையப்புள்ளியை மறந்துட்டோம். நம்ம மையம் எது? நம்ம உயிர் தான் நம்ம மையம். அந்த உயிரோட அடையாளம் தான் நம்ம சுவாசம். அந்த சுவாசத்தை நீங்கள் நிதானமாக கவனிக்க உங்கள் உடம்பில் இருக்கிற ஆற்றல் சக்கரங்கள் எல்லாமே தானாகவே சீரடைய தொடங்கும். உங்கள் உடம்பும் மனசும் ஒரு புதுவிதமான அமைதிக்குள்ளே போகும். அதுதான் உன்னதமான ஆன்மீகம், உண்மையான ஆத்மீகம். பெருசாக எந்த தியான முறையும் தெரியலன்னா கூட பரவாயில்லை. இனிமேல் கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வீண் கதைகள் பேசுகிறதை நிறுத்திட்டு சுகபோகங்களுக்கான ஓட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தினமும் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க. கண்ணை மூடி உங்கள் மனசை ஏகாக்கிரப்படுத்தி உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க. அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவீங்க. அந்த பேரமைதி தான் சிவன், அந்த பேரானந்தம் தான் சிவன். உங்களுக்குள்ளே இருக்கிற சிவனை நீங்கள் தரிசிக்கிற உன்னதமான ஒரு தருணம் அது. இனிமேல் கடவுளை தேடி வெளியே எங்கேயும் ஓடாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேராற்றலை உங்கள் சுவாசத்தின் வழியாக உணர்ந்து பாருங்கள். வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும். மீண்டும் அடுத்த ஒரு உன்னதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்குள் இருக்கும் சிவனை உங்கள் சுவாசத்தின் வழியே தரிசிக்க தொடங்குங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி. நன்றி. ஓம் நம சிவாயா.